சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட மாட்டியா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. ஜனாதிபதியின் உரைக்கு எதிர்ப்பு வெளியிட்ட நாமல் வாழ்க்கை செலவு குறித்த அறிவித்தல்களையே மக்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவிப்பு. பௌத்த பிக்குகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், அரசியல் தலைவர்கள் மௌனம் காப்பதாக சந்திரிகா சாடல். வவுனியாவில் கைப்பற்றப்பட்ட 1 கோடிக்கும் அதிகமான கஞ்சா, ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம், மருத நோட்டத்தில் பங்கேற்ற விஜய். பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலை, பொது இடங்களில் மதுபானம் அருந்துவதற்கு தடை. இனி விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள குழு உறுப்பினரான கெகல்பத்ர பத்மேயின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டதாக கூறப்படும் மாட்டியா எனப்படும் பொம்புவல தேவக சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவில் தங்கியிருந்த நிலையில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் மாண்டியா கைது செய்யப்பட்ட நிலையில் கோலாம்பூரில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான AK-047 விமானம் மூலம் நேற்றிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இதனையடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். 42 வயதான சந்தேக நபர் கொட்டுக்கொட யாகொடமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பகா நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினரையும் மற்றும் ஒருவரையும் சுட்டு கொலை செய்தமை மற்றும் அங்கு நின்ற மேலும் பலரை சுட்டு காயப்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. கைதுகள், விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கருத்துக்களை விட அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவது தொடர்பான பதில்களையே மக்கள் விரும்புகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை, குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் நீதிமன்றங்களை மேற்பார்வையிடுவது போல ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் கைதுகள், விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகளை முன்கணிக்க கூடாது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருப்பதால் எந்தொரு விசாரணையையும் எந்தொரு சட்ட நடவடிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக அவர் கூறினார். நாட்டு மக்களுக்கு அதிகரித்து வரும் விலைகள் மற்றும் வீட்டு செலவினங்களால் அவதிப்படுவதாக கூறிய நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கவனம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை குறைப்பதில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தூய்மையான ஆட்சியை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த போதிலும் அரசாங்கம் தற்போது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் பொறுப்புக்கூறல் இன்றி சொத்து சேர்த்துள்ளதாகவும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மௌனம் காப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே கைதுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிப்பதை விடுத்து நாட்டின் பொருளாதார சவால்கள் மற்றும் ஊழல் குறித்த பொதுமக்களின் கவலைகள் மீது கவனம் செலுத்துமாறும் அவர் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளார். கேண்டி தெல்தனிய பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இயன்முறை சிகிச்சை வைத்தியரின் கொலை சந்தேக நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேண்டி குண்டசாலை காவல்துறை பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரியே கைது செய்யப்பட்டுள்ளார். தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட இயன்முறை சிகிச்சை வைத்தியரின் கொலை தொடர்பாக பிரதான சந்தேக நபர், அவரின் மனைவி மற்றும் அவர்களுக்கு உதவிய நபர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நுவர்லியா நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் தலைமறைவாக இருந்ததற்கு ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கண்டி குண்டகசாலை காவல்துறை பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக பதிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக
ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். பௌத்த தர்மத்தை சீரான வழியில் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டில் உள்ள பௌத்தர்கள் அனைவரும் இணைந்து பகிரங்க கருத்தாடல்களில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ புத்தகத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மை காலங்களில் பெருமளவான பௌத்த பிக்குகள் போதைப்பொருள் வியாபாரத்திலும் பாலியல் குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுகுறித்து எந்தவித அரசியல் தலைவரும் வாய் திறக்கவில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். யாராக இருந்தாலும் தலைவர் என்பவர் மக்களுக்கு வழிகாட்டியாக செயற்படுபவர் என்றும் இளைஞர்கள் முறையான வழிகாட்டுதல்கள் இன்றி போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் கூறினார். இவை குறித்து அரசியல் தலைவர்கள் ஏன் பேசுவதில்லை என்றும் அவர்கள் தமக்கு கிடைத்த வாய்ப்புகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சந்திரிகா தெரிவித்தார். எனவே நாட்டின் சிரேஷ்ட பிரஜை என்ற ரீதியிலும் முன்னாள் ஜனாதிபதியின் அடிப்படையிலும் மகாசங்க தேரர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் அதனை 4 மகா சங்கங்களின் தேரர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். எனவே நாட்டில் உள்ள சகல பௌத்தர்களும் அரசாங்கத்தின் மீதோ அல்லது வேறு தரப்புகள் மீதோ பழி சுமத்திவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது நியாயமான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் பெற்றுக்கொள்வதற்கான எந்தவொரு காலவரையறையும் இதுவரை விதிக்கப்படவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். இதன்போதே வரி செலுத்துனர் அடையாள அட்டை இலக்கமானது எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என எந்தவிதமான கால வரையறையும் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கத்தினை பெற்றுக்கொள்வதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் எந்தவித கட்டணமும் அறவிடப்படாது என்றும் அவ்வாறு கட்டணம் செலுத்துவதோ அல்லது பெற்றுக்கொள்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் கூறினார். எனவே வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் உரியவர்கள் தமது தேசிய அடையாள அட்டையினை காண்பித்து வரி செலுத்துனர் அடையாள இலக்க சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் எந்தவித அச்சமும் அடைய தேவையில்லை எனவும் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் 21 கிலோகிராம் கேரள கஞ்சாவினை கடத்தி சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி வந்த மகளுந்தில் கொண்டு வரப்பட்ட கஞ்சாவினை மற்றொரு முச்சக்கர வண்டிக்கு மாற்ற முற்பட்ட வேளையில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 தப்பியோடியுள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பொதி செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ 600 கிராம் கேரளா கஞ்சாவினை காவல்துறையினர் மீட்டுள்ளதுடன் வாகனத்தையும் முச்சக்கர வண்டியையும் கைப்பற்றியுள்ளனர். மீட்கப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 1 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இலவசமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள செயற்கை முறை கருக்கட்டல் சேவையினை எந்தவொரு தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்குமாறு வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இலவசமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள செயற்கை முறை கருக்கட்டல் சேவையின் முன்னேற்றங்கள் மற்றும் அதற்கான அத்தியாவசிய தேவைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்துள்ள ஆளுநர், இலங்கையிலேயே முதல் தடவையாக அரச மருத்துவமனை ஒன்றில் செயற்கை முறை கருக்கட்டல் சேவை முழுமையாக இலவசமாக ஆரம்பித்தமைக்காக தனது விசேட பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். இந்த சேவையானது பிரதேசத்திற்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறி வருகின்றது என்றும் மக்கள் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து வெளிநாடுகள் அல்லது தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் நிலையில் வறிய மக்களும் இவ்வாறானதொரு வாய்ப்பு எட்டாக்கனியாகவே இருந்து வந்தது எனவும் கூறினார். தற்போது அவர்களுக்கும் வரப்பிரசாதமாக அமையும் வகையில் இந்த சேவையானது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பேராசிரியர் ரகுராம் மற்றும் மருத்துவ பணிப்பாளர் உள்ளிட்ட முழு மருத்துவ குழுவினருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட ஆளுநர், ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறப்பான பயணத்தை எந்தவித இடையூறுகளுமின்றி தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து குறித்த செயற்திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால தேவைகள் குறித்தும் பேராசிரியர் ரகுராமன் கருத்து வெளியிட்டுள்ளார்.
இதற்கமைய மாதம் ஒன்றுக்கு 10 தொடக்கம் 15 செயற்கை முறை கருக்கட்டல் சேவையினை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போதைய நிலையில் 2 தாதிய உத்தியோகத்தர்களும் 1 இணைப்பாளர் மற்றும் 1 கருத்தரிப்பு உதவியாளரும் சேவையாற்றும் நிலையில் சேவையை விரிவாக்கும் நோக்கில் ஆளணி பற்றாக்குறை தீர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ஒருவருக்கு 2,50,000 ரூபா செலவாகின்ற நிலையில் மாதம் ஒன்றுக்கு 15 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 4 மில்லியன் ரூபாய் தேவைப்படும் நிலையில் இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சிக்கு 4 முதல் 6 மருத்துவ உத்தியோகத்தர்கள் மாதம் ஒன்றுக்கு 10 முதல் 12 தடவைகள் பயணிக்க வேண்டியுள்ளதால் அவர்களுக்கான பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பில் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் உறுதியளித்தார். மேலும் சிகிச்சை சேவைகளை எந்தவித பின்னடைவும் இன்றி முன்னெடுப்பதற்கு முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் பல்வேறு ஆய்வுக்கூட உபகரணங்களை துரிதமாக பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த மருத்துவ சேவையை வடக்கு மாகாண மக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தேவையான அனைத்து நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் உடனடியாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஆளுநர் இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த போக்குவரத்து கட்டண திருத்தத்திற்கு அமைய இந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபால இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வு தொடர்பாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட மருதன் ஓட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்றுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை காமராஜர் வீதி விழிப்புணர்வு மரதன் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முதல்வர் விஜய் கையெழுத்திட்டு ஆரம்பித்து வைத்தார். அதன் பின்னர் போதை ஒழிப்பு பாவனைக்கு எதிரான உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முதல்வர் விஜய் உறுதிமொழியை வாசிக்க அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் போதைப்பொருள் விழிப்புணர்வு மரதன் ஓட்டத்தை முதல்வர் விஜய் கொடியசைத்து துவங்கி வைத்ததுடன் அவரும் அதில் பங்கேற்றார். முதல்வருடன் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக பொது இடங்களில் மதுபானம் அருந்துவதற்கு விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் வெப்ப அலையினால் மக்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் பாரிஸில் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் முதல் சனிக்கிழமை காலை 7 மணி வரை பொது இடங்களில் மது அருந்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் குறித்த நேரங்களில் பொது இடங்களில் மது அருந்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற மதுபான நிலையங்கள் மற்றும் உணவகங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பிரான்சில் வெப்ப அலையினால் மின் கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 50,000 வீடுகள் மின்பற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின், பிரித்தானியா மற்றும் பிரான்ஸை பல நாட்களாக தாக்கும் வெப்ப அலை கிழக்கு நோக்கி நகர உள்ள நிலையில் ஜெர்மனி மற்றும் செக் குடியரசின் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை ஜெர்மனி முழுவதும் 40 பாகை செல்சியஸை எட்டக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செக் குடியரசில் பெரும்பாலான பகுதிகளில் தீவிர வானிலை எச்சரிக்கை தற்போது நடைமுறையில் உள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட மாட்டியா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. ஜனாதிபதியின் உரைக்கு எதிர்ப்பு வெளியிட்ட நாமல் வாழ்க்கை செலவு குறித்த அறிவித்தல்களையே மக்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவிப்பு. பௌத்த பிக்குகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், அரசியல் தலைவர்கள் மௌனம் காப்பதாக சந்திரிகா சாடல். வவுனியாவில் கைப்பற்றப்பட்ட 1 கோடிக்கும் அதிகமான கஞ்சா, ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம், மருதன் ஓட்டத்தில் பங்கேற்ற விஜய். பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலை, பொது இடங்களில் மதுபானம் அருந்துவதற்கு தடை. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.